மல்லிகாவும் வெண்பாவும் அந்த ரவுடிங்கள்ட்ட இருந்து தப்பிச்சு வந்துட்டாங்க. தப்பிச்சு அவங்க நேரா போலீஸ் ஸ்டேஷன் தான் வந்தாங்க. எந்த போலீஸ் ஸ்டேஷன்ல விஜய் கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தாரோ அதே போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் வெண்பாவை கொண்டு வந்து ஒப்படைச்சாங்க. இன்ஸ்பெக்டர் தங்கவேலும் வெண்பாவை பார்த்ததுமே உன் பேரு வெண்பா தானே அப்படின்றத ஊர்ஜிதப்படுத்திக்கிட்டாரு. அது மட்டும் இல்லாம இந்த பாப்பாவை நீங்க எப்படி பாத்தீங்க, எப்படி காப்பாத்துனீங்க அப்படின்ற விஷயத்த மல்லிகா கிட்ட கேட்கவும் மல்லியும் நடந்த எல்லாத்தையும் கோர்வையா சொல்லவும் ஆரம்பிச்சாங்க. அந்த ரவுடிங்களை தாக்கிட்டு தான் நான் வெண்பாவை காப்பாத்தி கூட்டிட்டு வந்தேன், வெண்பாவை அவங்க அப்பா கிட்ட பத்திரமா ஒப்படைச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு மல்லி அங்கிருந்து கிளம்ப முயற்சி பண்ணாங்க. ஆனா வெண்பா அவங்கள விடுறதா இல்ல. ஓடி வந்த வெண்பா மல்லிய கட்டி பிடிச்சுக்கிட்டாங்க. நீங்க என் கூடவே இருங்க, எங்கேயும் போகாதீங்க அப்படின்னு அழவும் ஆரம்பிச்சா. இனிமேதான் கதை சூடு பிடிக்க போகுது. வெண்பா மல்லி தான் கூட தான் இருக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ விஜய் கிட்ட கேட்க போறா. விஜய் அதுக்கு என்ன பதில் சொல்லுவாரு? விஜயோட வீட்டுக்குள்ள தன்னோட தம்பிக்கு தான் பொண்ணை கட்டி வைக்கணும் தான் விஜயோட அக்காவும் ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. என்னைக்கா இருந்தாலும் விஜய் மனசு மாறுவான். அன்னைக்கு ரேணுகாவோட இடத்துல தான் பொண்ணை உட்கார வைக்கலாம் அப்படின்னு காத்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அந்த இடத்துக்கு போட்டி வரும்னு விஜயோட அக்காவும் இது வரைக்கும் யோசிச்சு பார்த்ததே இல்ல. விஜய்க்கும் மல்லிக்கும் இடையில தொடக்கத்துல மோதல் தான் இருந்துச்சு. அந்த மோதலே கொஞ்சம் கொஞ்சமா மாறி காதலாவும் மாற போகுது. அதுக்கு வெண்பா முக்கியமான ஒரு பாலமா இருக்க போறா. வெண்பாவை கொண்டு வந்து ஒப்படைச்சது மல்லி தான் அப்படின்றத விஜய்க்கு தெரிய வரும்போது விஜய்க்கும் மல்லி மேல ஒரு சாஃப்ட் கார்னா உருவாக ஆரம்பிக்கும். இது வரைக்குமே ஒருத்தருக்கு ஒருத்தர் முறைச்சுக்கிட்டு தான் இருந்திருக்கிறாங்க. இனி எபிசோட்ல அதுல மாற்றம் ஏற்படும் தோணுது. இத பத்தி உங்களுடைய கருத்து என்னன்றத மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. வணக்கம் மக்களே, வெல்கம் டு டிஎன் விஜய் ரிவ்யூ. நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக்கையும் கொடுத்துருங்க. இன்ஸ்பெக்டர் தங்கவேல் கிட்ட வெண்பாவை கொண்டு வந்து ஒப்படைச்சதுமே விஷயத்த முதல்ல விஜய்க்கு போன் பண்ணி சொல்லுவாரு. அது மட்டும் இல்ல, எந்த ஸ்பாட்ல நம்ம ஹீரோயின் மல்லி அந்த ரவுடிகளை அடிச்சு போட்டாங்களோ அந்த ஸ்பாட்டுக்கு ஆள் அனுப்பி அந்த ரவுடிகளை அரெஸ்ட் பண்றதுக்கான ஏற்பாடுகளை இன்ஸ்பெக்டர் தங்கவேல் பண்ணியே ஆகணும். ஏன்னா இதே போல எத்தனை குழந்தைகளை கடத்திருக்கானுங்களோ அந்த குழந்தைகளை கண்டுபிடிக்கிறதுக்கு அது ஒரு வாய்ப்பா கூட அமையலாம். இன்ஸ்பெக்டர் தங்கவேல் விஜய்க்கு இன்ஃபார்ம் பண்ண உடனே அவரும் வேகமா ஸ்டேஷனுக்கு வந்து சேர்ந்துட்டாரு. வெண்பா மல்லியை கட்டிப்பிடிச்சிட்டு இருக்கிறதுக்கும் சரியா இருந்து போச்சு. யாரோ தன்னோட குழந்தைக்கு உதவி செஞ்சிருக்காங்க அப்படின்னு சந்தோஷமா வந்தவரு மல்லிய பார்த்ததும் அப்படியே திகச்சு பண்ணிட்டாரு. மல்லியும் இந்த எதுக்கு இங்க வந்தான் அப்படின்ற மாதிரிதான் விஜய ஆச்சரியமா பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. வெண்பா விஜய பார்த்ததுமே டாடான்னு சொல்லி ஓடி போய் கட்டி பிடிச்சிக்கவும் தான் விஜய் தான் வெண்பாவோட அப்பான்றது அவங்களுக்கு தெரிய வந்துச்சு. அந்த நேரத்துல தங்கவேல் வெளியே வரவும் இவங்க பேரு மல்லி, இவங்க தான் உங்க பொண்ணு வெண்பாவை காப்பாத்தி கூட்டிட்டு வந்தாங்க அப்படின்ற விஷயத்த சொல்லவும் இது வரைக்கும் அவங்க 2 பேருக்கு இருந்த மோதலை மறந்துட்டு எப்போ தன்னுடைய பொண்ணு வெண்பாவுக்கு உதவி செஞ்சாங்களோ அதுக்கப்புறம் மல்லியை கொஞ்சம் மரியாதையா பார்க்கவும் ஆரம்பிச்சுட்டாரு விஜய். என் பொண்ணை காப்பாத்துறதுக்கு ரொம்பவே நன்றி. வெண்பாவை காணுன்னு தெரிஞ்சதும் நாங்க துடியா துடிச்சிட்டோம், எங்கெல்லாமோ தேடவும் ஆரம்பிச்சோம். ஆனா எங்களால கண்டுபிடிக்கவே முடியல, நீங்க எப்படி கண்டுபிடிச்சீங்க அப்படின்னு மல்லி கிட்ட கேட்கவும் மல்லி நடந்த விஷயத்த அப்படியே சொல்லவும் ஆரம்பிச்சாங்க. உங்க குழந்தைகிட்ட நீங்க போய் சொல்ல வேண்டாம், அம்மா சாமி கிட்ட போயிட்டாங்க, அவங்க திரும்பி வரமாட்டாங்கன்ற உண்மையை நீங்க சொல்லுங்க. அது வெண்பாவுக்கு சங்கடத்தை கொடுத்தாலும் உண்மையை அவ புரிஞ்சிக்க ஆரம்பிப்பா. இப்படி தேவையில்லாத எந்த சிக்கலும் ஏற்படாது அப்படின்றத மல்லி எடுத்து சொல்லவும் விஜய் அதை பொறுமையா கேட்டுக்கவும் ஆரம்பிச்சாரு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. டிஎன் விஜய் ரிவ்யூவை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். பாய் காய்ஸ்.